எவன் கேட்டாலும் ஒரு உண்மை மட்டும். வாழ்க்கை யாரையும் விட மாட்டாது. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தை அடைய தேவையான ஒரு விஷயம் நம்பிக்கை, துணிவு, மாற்றம். இன்று நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? எப்படி முன்னேறலாம்? யாரும் சொல்லாத ரகசியங்களை உண்மை கதைகளோடு உனக்கு சொல்றேன். அது புத்தரின் சிந்தனை இருந்தாலும், அது ஒரு கிராமத்து பையன் வாழ்க்கை இருந்தாலும், ஒரே ஒரு கருத்து. வாழ்க்கை உன்னை சோதிக்க சோதிக்கவில்லை. அது உன்னை உருவாக்குது. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நீயே. புத்தர் சொன்னது, உன்னை நீ வெல்லும் வரை உலகம் ஒரு நாளும் உன்னை வெல்லாது. எத்தனை பேருக்கு தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. நான் பண்ண முடியாது, எனக்கு வந்தா நல்லா வராது, அவங்க மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கை போகுது. ஆனா உண்மை என்ன? நீ எதையும் இப்பவே தொடங்கலாம். முடியாதது கிடையாது. முடியாத மாதிரி நினைக்க வைக்கும் மனிதர்கள்தான் உன் வரம்பு. ஒரு கிராமத்து பையன், கையில எதுவும் இல்லாம இருந்த அம்மா கொடுக்கின்ற காப்பி குடிக்கிறவன். ஒரே ஒரு முடிவால இன்று வியாபாரி. அவன் யாரு? ஒரு பெரியவனா? இல்ல, உன்னை போல ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கு இருந்த 3 விஷயம்: நேரம், ஒழுக்கம், நம்பிக்கை. நீங்க இத ஃபாலோ பண்ணா யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. 3 நிமிடங்கள் ரில் உன்னை காப்பாற்றும். மனசு ஒரு விஷயத்தை செய்ய போறது தெரியுமா? மொத்தம் 3 வினாடிகள் தான் நிறுத்தி வைக்கும். அப்போதுதான் ஓவர் திங்கிங் ஆரம்பிக்கும். புத்தர் சொன்னது, ஆக்ஷன் கில்ஸ் ஃபியர். நீ பயந்த விஷயத்த உடனே ஆரம்பிச்சிட்டா பயம் பாதியில ஓடி போயிடும். உதாரணம், ஓடணும் 3 செகண்ட்ஸ்ல ஷூஸ் போட்டு வெளியில போ. படிக்கணும் 3 செகண்ட்ஸ்ல புக் ஓபன் பண்ணு. வேலை செய்யணும் 3 செகண்ட்ஸ்ல சீட்ல உட்காரு. நீ ஒன்று தொடங்கும் போதுதானே வாழ்க்கை தொடங்குது. உன்னை சுற்றி இருக்கும் மக்கள் உன்னை கட்டி விடுவாங்க. ஒரு பழமொழி, நீ யாருடன் வாழ்கிறாயோ உன் எதிர்காலமும் அவர்களோடுதான் இருக்கும். நல்ல மக்களுடன் இருந்தா நல்ல வாழ்க்கை, கெட்டவர்களுடன் இருந்தா முட்டாள்தனமான வாழ்க்கை. ஒரு கதையா சொல்றேன். ஒரு தச்சன், அவனுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. எப்பவும் குடிச்சு கொண்டிருந்த நண்பர்களோடு இருந்தான். ஒரு நாள் அவன் முடிவு பண்ணினான், நான் என் வாழ்க்கையை காப்பாத்தணும். அவன் 3 விஷயங்களை மாற்றிக்கிட்டான். நண்பர்கள், பழக்கங்கள், நேரம். இன்று 3 அடி கூட இருந்த இல்லத்துக்கு 10 அடி உயரம். அவன் லைஃப் தெரிஞ்சா ஆச்சரியமாகுவீங்க. பீப்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் யோர் லைஃப் மோர் தென் யோர் டேலண்ட். நீ சென்ற பாதையை விட நீ உருவாக்கும் பாதை முக்கியம். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தவறு பண்ணுவோம். அதுல என்ன? தவறு இல்லாத மனிதன் என்றே இல்ல. சிந்திச்சு பாரு, கடந்த 10 வருடத்தில் உன் தவறுகள் எத்தனை? ஆனா நீ இன்னும் உயிரோட இருக்கே. அதற்கே ஆன்சர், உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. புத்தர் சொன்னது, நோ மேட்டர் ஹவு டீப் யோர் பாஸ்ட் இஸ், யூ கேன் ஆல்வேஸ் பில்ட் அ நியூ ஃபியூச்சர். ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் எல்லாரும் செய்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க் சில பேர் தான் செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் என்பது உழைப்பு. ஸ்மார்ட் ஒர்க் என்பது திசை, அறிவு. 10 வருடம் உழைப்பது ஒரு புத்திசாலி முடிவினை. ஒண்ணுமே ஆகாது. நேரம் சேமிக்கிறவன் வாழ்க்கையை வெல்லான். நீ விழுந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம். வாழ்க்கையில விழுந்தது குறையில்ல, விழுந்த இடத்திலேயே நின்றிருப்பதுதான் குறை. ஒரு கிராமத்து பெண் கைவண்ணம் கொண்டு லட்சம் சம்பாதிச்சா அது லக் இல்ல, அவள் முடிவுதான். வாழ்க்கை உன்னிடம் ஒரு கேள்வி கேக்குது. நீ முயற்சி பண்றியா இல்ல காரணம் சொல்லுறியா? ஆன்சர் சிம்பிள். கிவ் 1 ரீசன் டு ஸ்டார்ட். டோன்ட் கிவ் 100 ரீசன்ஸ் டு ஸ்டாப். இன்று நிமிஷம் நீ கேட்டதை வாழ்க்கையில பயன்படுத்தினா நீங்க தேடிய ஃபியூச்சர் உன்னை தேடி வரும். நீ உயர வேண்டியவன், நீ விளங்க வேண்டியவன், நீ வாழக்கூடியவன். புத்தர் சொன்ன கடைசி வரி, யூ ஆர் யோர் ஓன்லி மாஸ்டர். நம்பிக்கை வைத்துக்கோ, நேரத்தை மதிச்சுக்கோ. சிறிய ஒரு முடிவை இப்பவே எடு. உன் வாழ்க்கை இப்போ தான் தொடங்குது.